தெரிவித்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவையில்லை என்பதை பொதுமக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன திமிரு பாருங்க, எவ்வளவு வன்மம் பாருங்க. ஒரு அப்படியே அது ஒரிஜினல் வீடியோவா இருந்தா அதை வெளியிட வேண்டியதானே. அந்த லெட்டர் இப்ப திரு காமராஜ் அவர்கள் அவர்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க. அந்த ஒரிஜினல் கடிதம் எங்க? கவர்னர்கிட்ட கேட்டப்ப எதுக்கு ஓடி போயிட்டீங்க? அதாவது திரு விஜயன் கம்பெனி அங்க போய் கொடுத்ததுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6வது அனெக்சர் வந்து 1 எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் அனெக்சர் ஜீன் வந்ததும் நான் அதை டிவியில பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஏன்னா அப்பதான் என்னோட உதவியாளர் போய் ஈவினிங் அவர்கிட்ட நான் இன்னொரு கடிதம் வாங்கியிருந்தவங்களுக்கு கவர்னர்கிட்ட காமிச்சேன் அந்த கடிதத்தை. அதுதான் நான் இந்த பக்கம் பொதுச் செயலாளர் நானும் இந்த பக்கம் எம்எல்ஏவும் கையெழுத்து போட்டு திரு யூபிஎஸ் அவர்கள் அவங்க உரிமை கோருகின்ற வாய்ப்பு இருந்தா அந்த நேரத்தில் அதுக்கு உதவிகரமாக இருக்குமே என்பதற்காக அந்த லெட்டரை போய் நான் வாங்கிட்டு சொன்னேன். நான் அந்த லெட்டர் எடுத்து தான் கவர்னர்கிட்ட போய் கொடுத்தேன். இப்ப இவங்க சொல்ற மாதிரி அந்த கடிதம் கொடுத்திருக்காங்கல்ல ஜெராக்ஸ் காப்பி, அதோட ஒரிஜினல் காமிக்கணும்ல. அவர் வந்து சுயநிலையோடு மகிழ்ச்சியாக என்னென்னமோ எழுதியிருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அந்த வீடியோ காட்சி தான் சொல்றாங்கல்ல. அந்த வீடியோவை யார் எடுத்தது? விஜய் எடுத்தாரா? இல்ல அது கூடவே இருக்காரு அந்த என்னது பாண்டிச்சேரி ஆனந்த் எடுத்தாரா? இல்ல ஆதவ அர்ஜுனன் எடுத்தாரா? இல்ல எங்க அண்ணன் செங்கோட்டை எடுத்தாரா? இல்ல இந்த வெங்கட்ராமன் ஆடிட்டர் எடுத்தாரா? இல்ல நம்ம உசிலப்பட்டி சிடிஆர் நிர்மல்குமார் எடுத்தாரா? சொல்லணும்ல. அது ஏதோ பேக்ல இருந்து யார் எடுத்தீங்க? அந்த வீடியோ எடுத்துக்கொண்டா கொடுங்க பாப்போம். ஏதோ ஒன்று இப்படி நிமிஷம் அதை ஃபுல் வீடியோ கொடுங்க. எங்க எடுத்தீங்க? எங்க கார்ல உட்காந்து இவர் கையெழுத்து போட்டாரு? விஜய் வீட்லையா இல்ல ரோட்லையா? உங்களுக்கு ஆதரவு என்னது சுயநினைவோட மகிழ்ச்சியுடன் கடிதம் எழுதியிருக்காருன்னா நீங்க அழைச்சிட்டு போய் கவர்னர்கிட்ட காமிச்சிருக்கலாம். அவர் ஒரு ஒரே எம்எல்ஏ எங்களுக்கு, அவரை உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார் முழு முழுதான். ஏன்னா விஜய் கட்சி ஆதரவோடு தானே மன்னார்குடியில் நாங்கள் ஜெயிச்சோம் பாருங்க. அதனால அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கிறாரு. அவர் மாதிரி 6 மணிக்கு கொடுத்ததா சொல்றாங்க. அப்பதான் போய் உதவியாளர் அவர்கிட்ட கவர்னருக்கு தேவைப்படுமே நாங்கள் ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்தோம். அந்த கடிதம் காப்பி இருக்காச்சுன்னா நேற்று நான் காமிச்சேன் உங்கள்கிட்ட. இந்த கடிதம் இதோட காப்பி கவர்னர்கிட்ட கொடுத்தேன். இது கூட தவறுதான் நான் போய் கிளைம் வைக்கிறதுக்கு அவர் இபிஎஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க போல. இந்த இதுல பாருங்க என்னுடைய கையெழுத்து, இது அவருடைய கையெழுத்து. இதான கன்சென்ட். என்னுடைய லெட்டர் பேடு பார்ட்டி லெட்டர் பேர்ல கொடுத்தோம். அது யாரோ ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒன்று இருக்கு, அது பார்த்தா அதுல என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் கவர்னர்கிட்ட நாங்கள் அந்த காப்பி கேட்கல. அப்படியே இருந்தாலும் இவர் வந்து எம்எல்ஏ என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேட் அடிக்காம இருக்கலாம். அவர் மாவட்ட செயலாளர் 10 வருஷமா கட்சியோட மாவட்ட செயலாளர், கட்சியோட மாவட்ட செயலாளர் லெட்டர் பேர் இருக்கோம். ஒண்ணுமே இல்லாம இன்னொன்னு எல்லாத்தையும் மீறி என்னுடைய ஒப்புதலுடன் கொடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன அத்தாச்சு? என்ன மறட்டு பாக்குறாங்க, பயமுறுத்தி பாக்குறாங்க. அதாவது உங்க ஒப்புதலோட கொடுத்தாருன்னு சொன்னா நான் பயப்படுவேன், எங்க கூட்டணிக்குள்ளார குழப்பத்தை உருவாக்கலாம். ஏன்னா இவரே அதற்கு முதல் நாள் என்னை சந்திச்சுட்டு பாண்டிச்சேரியில நம்ம ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு 2-3 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னதுனாலதான் நேற்று எனக்கு தோணுச்சு ஒருவேளை இந்த தூய சக்தி தமிழ்நாட்டை காக்க வந்த காப்பாளருக்கு வாய்ப்பு கிடைக்காம போனா டிஎம்கே நாங்க ஆதரவு இது கோர போறது இல்லை, அதனால அவங்க எதிர்கட்சியாக இருக்க போறாங்க, எங்க ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு வரலாம், அதனால இவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிடுவேன்னு சொல்லி நான் எங்க ராஜசுதர்பாடு பேசி அவர் லெட்டர் ட்ராப் பண்ணி நேத்து ஈவினிங் போய் ஜனா வாங்கிட்டு வந்தார். அப்ப கூட இவர் என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் கூட நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். போயிட்டு வாங்கன்ட்டேன். ஒரு 7:30-8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கவர்னர்ல இருந்து அந்த லெட்டர் ரிலீஸ் ஆனதும் நான் எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிட்டு. இவருக்கு ட்ரை பண்ண இவர் நம்பர் கிடைக்கல. நான் உடனே ஏடிசி கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் கேட்டு நாங்க கையெழுத்து போட்டது இந்த லெட்டர் ஒண்டிதான் கரெக்டா அப்படின்னு. இப்ப இந்த லெட்டர் நான் கையெழுத்து வாங்கியிருக்கேன், எடுத்துக்கொண்ட காமிக்கிறேன். அவங்களுக்கு மகிழ்ச்சியோட சுயநலனோட ஒரு கடிதம் எழுதியிருந்தா அந்த ஒரிஜினலை காமிக்கணும்ல. தாவேக்கா சார்பா அதை விடுறாங்கல்ல, யாரை ஏமாத்துறாங்க? அந்த அறிவுஜீவிகள் அவங்கள சேர்ந்து ஒரு அறிவுஜீவி கூட்டம் இருக்கு, அதை வேணா ஏமாத்தலாம், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. பதில் சொல்லி ஆகணும்.
2 மாநிலத்தில் நடந்திருக்கு. அவங்க பாண்டிச்சேரியில் கையெழுத்து வாங்கினதா சொல்கிறாங்க, இல்லை எங்கே கையெழுத்து வாங்கினதுங்கிறத காமிக்கணும். காரில் வந்து வாங்கினாங்கிறாங்க. எந்த காரு என்ன, அந்த காரில் வாங்கினாங்கன்னா கூட யார் இருந்தது, இன்னொன்று அந்த கடிதம் எங்கே, அவங்க வாங்கி அவங்க தானே எடுத்து போயிருப்பாங்க. அப்போனா என்ன அவங்க ஒத்துக்கிறாங்க, எங்கள் அப்பா புதுக்குள்ளர் இல்லைன்னு சொல்கிற மாதிரி பேரம் பேசியிருக்காங்க. அவர் என்ன விஜய் வந்து எங்களுக்கு மாமானா மச்சானா, இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட வந்து ஜஸ்ட் லைக் தட்டு இவருக்கு என்ன காமராஜ் வந்து விஜய்க்கு பழக்கமா, அப்படியே ஆதரவு கொடுத்தா நேராக போயிடலாம். அவர் கூடவே என்ன பிரதர் நான் சொல்கிறது, போயிடலாம்ல. எல்லாம் அந்த லெட்டரை கொடுக்கலாம்ல, கவர்னர் ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துட்டு உடையாந்துட்டீங்களே. காப்பி ஆஃப் த லெட்டர் கொடுத்தது அவர் ஒரிஜினல் எங்கன்னு கேட்டதும் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு கவர்னருடைய செக்ரட்டரியாங்க அங்கேருந்து பேசுறது இவர் ரொம்ப ஷாக் ஆகி தான் இவர் கிளம்பி வந்திருக்கார். நல்ல வேலை எங்கள் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி கவர்னர் மாளிகையில் கேட்டாங்க, நான் அது மாதிரி கையெழுத்தே போடலப்பா, நான் அண்ணன் கேட்ட லெட்டர் தானே போட்டேன், இது என்னன்னு சரி சரி நம்ம வாங்க போன்னு சொல்லுங்கள். நாங்கள் இருக்கிறப்ப தான் கவர்னர் மாளிகையில் தான் சொன்னாங்க, எங்கள் எம்எல்ஏ நல்லா கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொன்னப்போ இல்லை நாங்கள் எங்கேயாவது லேண்ட்லைனில் பேசினோம், அவர் வந்துட்டு இருக்கார், சரி வரட்டும்னு சொல்லிட்டு நான் கவர்னரை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில் உங்களை வந்து பையனை கொஞ்சம் ஐம் நாட் வெல் அதனால நான் வந்துட்டேன். திரும்பவும் இவர் வந்து பேட்டி கொடுத்தப்ப இவர் கவர்னரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவர் கடிதம்லாம் எழுதி கொடுக்குறப்ப எனக்கு கார்த்திகேயனும் மற்ற நிர்வாகிகளும் எனக்கு பேசும்போது நான் மறுபடியும் நானும் கிளம்பி போனேன். போயிட்டு இவரையும் பார்த்துட்டு கவர்னரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நைட்டு மிட் நைட்டில் இதே மாதிரி ஒரு வீடியோ விடுறாங்களே, அதில் வேற வந்து எவ்வளோ குதர்க்கமாக விஷமமாக செய்கிற இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், எவ்வளோ தைரியமாக என்னுடைய கன்சென்ட்டோட ஒப்புதலோட தான் அவர் கடிதம் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு அத்தாட்சி வேணும்ல. இதெல்லாம் இப்போ கொடுக்கலன்னு சும்மா விட முடியாதுல்ல. நீங்கள் பெரிய ஹீரோவாக இருக்கலாங்க, 108 சீட்டில் ஜெயிச்சிருக்கலாங்க, அது உங்களோட. நாங்கள்லாம் 30 வருஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாலும் பல கவர்மெண்ட்டு, பல சீஃப் மினிஸ்டர், எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ ரைடுகள், எத்தனையோ என்கொயரி எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. உங்களை மாதிரிலாம் ஓடி ஒளிஞ்ச மாதிரிலாம் ஒளிகிற ஆளுகள் கிடையாது. நீங்கள் முதலமைச்சராக ஆகுங்க, முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்கள் வாங்கி ஊழலை ஒழிக்க போகிறீங்க, முதலமைச்சர் ஆகிறதுக்கே ஃபோர்ஜரி வேலை பண்ணுறீங்க. உங்களுடைய கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கரை சொல்கிறீங்க, அவர் உருவாக்கிய அரசியல் சட்டமைப்பை நீங்கள் காலில் போட்டு மிதிக்கிறீங்க. அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வேலைக்கு போகிறதுக்கு ஃபோர்ஜரி ரெக்கார்டு கொடுத்துட்டு போயிட்டு அவன் வேலைக்கு போனால் எவ்வளவு மோசமாக இருப்பான், அது மாதிரி தானே இருக்கு உங்கள் இது. அந்த வீடியோல இருக்கிறது காமராஜ் அவர்கள் தான். இல்லை அவர் சொல்லிட்டாரு, அது நான் அது மாதிரி ஒரு வீடியோவே எடுக்கப்படலை, அது மேபி அது ஒரிஜினல் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் தானே அது காமராஜா ஏன்னு தெரியும் நம்மளுக்கு. இல்லையா அந்த அந்த வீடியோவே உண்மைத்தன்மையே நம்மளுக்கு தெரியல. அதான் அவங்க தான் வந்து ஒரிஜினல் கொடுக்கணும், கவர்னர்கிட்ட கொடுக்கணும், இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி கேட்பாங்க இப்போ கொடுக்கணும், அது ஒரிஜினலாக இருந்தால் தெரிய வரும். இன்னொன்று, காரில் உட்கார்ந்து போடுறவர் என்னோட ஒப்புதலோட தான் போடுவாரா? எனக்கு ஒப்புதல் கொடுத்து இந்த லெட்டர் கொடுத்துருக்காரு, இன்னொரு லெட்டர் மாற்றி கொடுத்தா அதை வந்து எப்படி அவர் கொடுக்க முடியும்? நான் கேட்டு வாங்குறது இந்த லெட்டர், அது எப்படி how will you say that it is with my consent? அவர் கொடுக்கறது வந்து அவங்க சொல்றபடி தனிச்சையா தானே கொடுத்துருப்பாரு. என்னோட கன்சென்ட்ல எப்படி இந்த லெட்டர் கொடுத்துருக்காருமா? வாட் இஸ் யுவர் டவுட்? ஆனா அவர் வந்து எதுக்கு உங்க கன்சென்ட் இல்லாம அந்த வீடியோல how come he signed? What is the reason? You told that without your consent how can he give you are? You are claiming அது வந்து forgery ன்னு. அப்ப உங்க கன்சென்ட் இல்லாம எப்படி அந்த வீடியோல சைன் போட்டாங்க? இல்லம்மா, அந்த வீடியோவே ஃபோர்ஜரிங்க. அந்த வீடியோவே ஏஐல என்னென்னமோ பண்றாங்களே, அது வீடியோவே ஒரிஜினலான தேவை இல்லைன்றாரு. இவர் கவர்னர்கிட்ட வந்து எழுதி கொடுத்த லெட்டர் இருக்குங்க, கவர்னர் கொடுத்த காப்பி நேற்று ஒரு ப்ரெஸ்ல கொடுத்தேன். இவரா போய் நான் போறதுக்கு முன்னாடியே கவர்னர் ஆபீஸ்ல லாயர்லாம் இருந்ததுனால லெட்டரை டிராப் பண்ணி நேற்று அவரை கொடுத்துட்டாரு. நேற்று படிச்சேன். I am the elected MLA candidate from the Mannargudi Legislative Assembly constituency and I have been duly elected as MLA on the ticket of Amma Makkal Munneta Kalagam. It has been brought to my notice that a letter is being circulated in the WhatsApp alleging that I have given unconditional support to TVK for formation of the government in the state of Tamil Nadu. However, sister, however, I have not conferred any such support and the said letter is being circulated without my knowledge.
my party general secretary T.T. Vijayanan and I had already extended our support in our party's letterhead supporting Mr. Edappadi K. Palaniswamy to form the new government today. Government that is on today, that is 8/5/2026. Yesterday, he is mentioning the letter when we have given. Therefore, Your Excellency may kindly note that my support was extended only through the letter submitted before His Excellency by through T.T. Vijayanan, and I still stand by the same. The governor எழுதி கொடுத்தது. சார், நேத்து சார், அந்த நீங்க வந்து வீடியோ complaint பார்க்கல கொடுத்திருக்கீங்க சார். சார். வீடியோ பார்க்கல ஏன் முதல்ல உருவாக்கலாம்னு சொல்றீங்க. அந்த கையில இருக்க பச்சை கயிறு கூட அப்படியே இருக்கு சார். வீடியோ. அதே மாதிரி பார்த்து பண்ணிருக்கலாம், போட்டோவை பார்த்து பண்ணிக்கலாம். அவருக்கு பச்சை கயிறு ஒரு நாளாக கட்டிட்டு இருக்காரு, எதாவது சார், பண்ணலாம். இது தொடர்பாக வேற ஏதாவது- இல்ல சார், நீங்க complaint- நீங்க சொல்றதே எடுத்துக்கோ. அப்பனா அந்த ஒரிஜினல் லெட்டர் இருக்கு சார். அப்பனா என்ன பேசிஸ்ல காமராஜ் போய் கையெழுத்து போறாரு? சின்ன பிள்ளையா? விஜய் பார்த்து சினிமாவில் கை தட்டிட்டு போய் கையெழுத்து போறதுக்கு? விஜய் கேண்டிடேட்டை எடுத்து அங்க நாங்க கடிதமா உடைக்க வெற்றி பெற செய்திருக்கோம். அவர் போய் எங்க கன்சென்ட்டே இல்லை, எனக்கு இந்த லெட்டர் 6 மணிக்கு போட்டு அதை போய் அடுத்தது போட்டு போறாருன்னா அவர் என்கிட்ட மாட்டுவார்ல. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா சார், ஆனா நீங்களே வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கலாம்னு ஒரு சஸ்பிஷன் ஆமா பண்ணீங்க. ஆமா நடந்துதா? இல்லையே, அது வந்து இல்ல, நான் வந்து லெட்டர் நான் கையெழுத்து போடல, நான் நேரம் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். நான் எதை வச்சு சொன்னேன், இதே மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒன்று அது ஃபோர்ஜரியா இருக்கும் அல்லது ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். நீங்க அவங்க சொல்றதை எடுத்துட்டு பேசுறீங்களா? அதை கையில அந்த கட்ட கயிறு இருக்கு, அது இருக்குன்னு, அதெல்லாம் அவர் போட்டோ இப்போ இவ்வளவு நாள் கட்டிட்டு இருக்காரு, அதை வச்சு மாதிரி பண்ணலாம் வீடியோ. இன்னொன்னு, அந்த லெட்டர் உண்மைன்னா அந்த லெட்டரை வந்து அவங்க கொடுக்கலாம் கவர்னர்கிட்ட. இன்னொன்னு, அப்படியே இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாதத்துக்கு உண்மைன்னா என்ன பேரம் நடந்திருக்கு, அதான் ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்லுங்க. ஏதோ பேரத்தில் தானே கேட்டிருக்கணும். இல்ல அது விடுங்க, இல்ல அதுலயும் சேர்க்கணும், அது லெட்டர்லயும் சேர்க்கணும். அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை லெட்டர் கொடுத்தாரேன்னு அதை விஜய் பப்ளிஷ் பண்ணதெல்லாம் இவங்களும் அதை உண்மைன்னு நினைச்சிட்டு கேட்கறாங்க. அந்த ஒரிஜினல் காப்பியை சொன்னீங்களா பிரதர், அதை வாங்கி கொடுங்க. இவர் கொடுத்த ஒரிஜினல் லெட்டர் அவங்கள்ட்ட தானே இருக்கணும். இவர் கொடுத்த லெட்டர் என் கன்சென்ட்டோட கொடுத்ததா சொல்றாருல, அந்த கன்சென்ட்டுக்கு ப்ரூஃப் வேணும். அடுத்தது, என்ன பேசிஸ்ல கொடுத்துருப்பாரு? இவருக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் ஒண்ணு இவருக்கு அத்தை பையனோ மாவ பையனோ கிடையாது. எங்களுக்கு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. விஜய் நேரடியாக கூட இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாரு. அவருக்கு திடீர்னு போய் எனக்கு 5:30 மணிக்கு இந்த லெட்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த லெட்டரை கொடுக்க வேண்டிய அவசியம்னா, இவரே ஆன் ஹிஸ் ஓன் இவருக்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த கவர்னர் மாளிகையிலேருந்து பேசினதும் அவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க தான் 2 பேரும் வந்திருக்காங்க. தாவேகா தரப்புல இவங்கள்ட்ட பேசப்பட்டதா? அது ஒண்ணுமே பேசப்படலன்னு சொல்றேன். பேசப்படாத போது குதிரை பரம் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அப்புறம் நீங்க தானே அந்த லெட்டரை கொண்டு கொடுத்தீங்க. விஜய் கொடுத்த லெட்டர் இல்ல சார். தம்பி அந்த லெட்டர் கொடுத்திருக்கீங்கல்ல, இவருடைய லெட்டர், இவர் சப்போர்ட் லெட்டர், அது என்ன? ரொம்ப டெக்னிக்கலா கேக்குது. இல்லப்பா இல்ல எங்க லெட்டரை அங்க கொடுத்திருக்காங்களே, ஒரு ஃபோர்ஜரியா ஒரு ஜெராக்ஸ் காப்பி அது கொடுத்திருக்காங்கன்னா அப்புறம் இவர்கிட்ட பேசிக்கலாம். சிங்கிள் எம்எல்ஏ லெட்டர் கொடுத்துட்டோம்னா பயந்துருவாரு, நம்ம அவரை பேசி ஈசி நம்ம பக்கம் ஓட்டு போட வச்சிடலாம்னு நினைச்சிருக்கோம். யார் இதுக்கு பின்னால இருக்காரு? Like, விஜய் தான் இருந்திருப்பாரு, வேற யாரு? அப்புறம் யார் அவங்க தாத்தாவா இருப்பாரு? விஜய் தான். ஏன் தம்பி நீங்க விட்டுட்டு எங்கே போய் கேள்வி கேட்கறீங்களா? கவர்னர்கிட்ட கொடுத்த இதை பாத்தீங்களா? அதுல ஏஎம்எம்கே உடைய எம்எல்ஏ உடைய லெட்டர், ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் லெட்டர் இருக்குங்கிறாங்கல்ல. பேசினாங்களா குதிரை பரம் நடந்ததா அப்படின்னு கேட்கிறேன். குதிரை பேரம் பண்றதுக்கு தான் ஒரு ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்திருக்காங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி இவர் லெட்டர் கொடுத்திருந்தா ஏதோ பேரம் பேசியிருப்பாங்களா அவர்கிட்ட? அப்பனா நீங்க பேரம் பேசுறியா இல்லையா? குதிரை பேரம் நடக்கும், அதனால எல்லாரும் சப்போர்ட்டை கொண்டாந்து கூட்டுன்னு கவர்னர் சொல்றது ரைட்டா தப்பா? நீங்க எல்லாம் ஊடகத்தில் உட்காந்துட்டு அவர்கிட்ட 108 இருக்கு, நீங்க இங்கே அவங்கள்ட்ட ஆளை மார்ச் பண்ணணும். இனிமே இதே மாதிரி நபர்கள்ட்ட ஆளைய கொண்டாந்து காமின்னு தான் சொல்லணும். சார், இப்ப நம்ம புகார் அடிச்சிருக்கோம் சார் காவல் நிலையத்தில். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. வீடியோவும் லெட்டர் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க, நீங்க தான் குற்றச்சாட்டு சொல்றீங்க. இது தொடர்பா இல்ல வீடியோவும் லெட்டரும் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க சார் சொல்றீங்க. ஸ்ப்ரெட் இல்ல சார்,
இல்ல சார். இவர்கிட்ட கவர்னர்கிட்டே கொடுத்துருக்காங்க சார். ஆமா, கொடுத்திருக்காங்க. தொடர்பா புகார் ஏதாவது? அதான் அழிச்சாச்சு சார். அவர் கவர்னர்கிட்டே கொடுத்துருக்கோம். இதை கொடுத்துருக்கோம். நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கவர்னர் வீடியோ நைட்டு 2 மணிக்கு தானே சார் வந்துச்சு. அதுதான் இனிமே தான் அதை என்ன அவங்கள தான் கேட்குறேன். உங்க மூலம் கேட்குறேன். திரு விஜய் அவர்களையும் தாவைக்காலேருந்து போட்டிருக்காங்களே அந்த ஒரிஜினல் லெட்டரை கொடுங்க. அந்த வீடியோ கவர்னர்கிட்ட கொண்டாந்து கொடுங்க. அவர் என்ன அடிப்படையில் நீங்க அவரை சந்திச்சீங்க, எங்க சந்திச்சீங்க, எந்த கார்ல, எந்த ஊர்ல, எங்க அதை எடுத்தீங்க? அப்படி அவர் உங்க கூட வரதா இருந்தா அழைச்சிட்டு போயிருக்கலாமே. ஒரே எம்எல்ஏ தானே. அவரு விருப்பப்பட்டிருந்தா அவங்களோட போயிருக்கலாமே. கட்சி தாவல் தடை சட்டம் வராது. எதனால அதை மிஸ் பண்ணிட்டு போனீங்க? அவரை விட்டு போனீங்க, என்ன காரணம்? நான் கேட்கிற கேள்வியெல்லாம் சரிதானே தம்பி? அதுல நீங்க வீடியோ எடுக்கிறீங்க, கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போறீங்க, சுயநினைவோட மகிழ்ச்சியா போடுறாரு. எதுக்கு அவரை விட்டு போறீங்க? அழைச்சிட்டே போயிருக்கலாமே. சார், இப்ப நம்ம புகார் கொடுத்தது மூலம் ஆளுநரோட கவனத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்கோம் சார். அதாவது ஒரு குதிரை பேர மாதிரியான சூழல் இங்க நடக்குதுன்னு இதை அடிப்படையா வச்சு கவர்னர் இப்ப உதாரணத்துக்கு ஒரு 2 பேரோட ஆதரவோட விஜய் புதுசா கவர்னர் மாளிகைக்கு போகையில இல்ல சார் இங்க குதிரை பேரம் நடக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு, அதனால இப்போதைக்கு நான் எந்த முடிவு எடுக்க முடியாது, அதை பற்றி விசாரித்த பிறகுதான் நான் முடிவு எடுக்க முடியும்னு திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க கவர்னருடைய ரெஸ்கிரிட்டரி பவர் அதெல்லாம் போய் நான் வாய்ப்பு இருக்கால நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அதை மனசுல வச்சுதான் டிடிவி தினகரன் அவர்கள் புகார் கொடுத்திருக்காரு. இதுக்கு பின்னணியில பாஜக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தாவேக்கால சொல்றாங்க. அப்பனா விஜய் அந்த லெட்டர் காமராஜோட பேர்ல ஒரு லெட்டர் இருக்குன்னு கொடுத்திருக்காரு, ஜெராக்ஸ் காப்பி. அதோட ஒரிஜினல் கொண்டு கொடுக்கலாமன்றத என்ன சார்? எங்க தென்னை மரத்தில் இன்னைக்கு நேற்று மழை பெஞ்சது கூட பாஜக போல இருக்க. தம்பி 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 நீங்க கேட்குறீங்க, நான் திருப்பி உங்களை கேட்குறேன். இது விஜய் கொடுத்த லெட்டர். அவர் நேற்று போய் நைட்டு ஜீன்ஸ் பேண்ட்ல போய் கொடுத்தாரு பக்கத்தில் அவங்க தோழர்களோட. அந்த லெட்டர்ல ஏஎம்எம்கே 1 எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் அனெக்சர் ஜீன் இருக்கு. தெரியல, அது பாத்தீங்களா? அப்புறம் அந்த லெட்டர் யார் பிஜேபி சொல்லி கொடுத்தாரு அவரு? அவர் சொல்றது நீங்க பிஜேபியோட தூண்டுதல் அடிப்படையில எம்எல்ஏ இல்ல சார். இந்த லெட்டரை கொடுத்தோம் சார். எம்எல்ஏ அனுப்பியிருந்தா அவர் அழைச்சிட்டு போயிருக்க வேண்டியதானே. அந்த ஒரிஜினல் லெட்டர் எங்க? இது ரொம்ப இந்த கேள்வி விஜயை விட விபரீதமா இருக்கு உங்க கேள்வி. அந்த விபரீத சக்தியை விட மோசமா இருக்கு உங்க கேள்வி. இப்ப இருக்கக்கூடிய சார் 25 சார் 40 இயர்ஸ் சார் 84 87ல இருந்து ஆட்சி அமைக்க முடியும் நம்புறீங்களா நீங்க? சார் விஜய் ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டுக்கு அது பேரழிவை ஏற்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஆட்சி அமைப்பதற்கு இத்தனை ஃபோர்ஜரி வேலை பண்றீங்க, இத்தனை 420 வேலை பண்றீங்க. ஆட்சி அமைச்சா ஆட்சி அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடியே இவர திமுறா, இவர அகங்காரமா, ஆணவமா, ஒரு ஒத்த எம்எல்ஏ தானே அவர் கடிதம் வாங்கி விடலாங்கிற தைரியத்துல ஃபோர்ஜரி லெட்டர் கொடுக்குறீங்க. இந்த நான் முன்ன சொன்னேன், பாவப்பட்ட பெண்கள் உடை மாற்றப்பையோ குளியலறையில் இருக்கிறப்ப வீடியோ எடுத்து மிரட்டுவதுகள் போல இவரை மிரட்டி இவரை வாங்கிக்கலாம் கடிதம்னு சொல்லி ஒரு லெட்டரை காப்பியை கொடுக்குறீங்க. துடிச்சிருந்தா அந்த ஒரிஜினல் நீங்க கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கணும். ஜெராக்ஸ் காப்பி என்ன சிஸ்டர் நான் சொல்றது கரெக்டா? ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறீங்க. அவங்க ஒரிஜினல் கேட்டதும் தர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்க அந்த ஒரிஜினல் ஜெராக்ஸை வச்சு பேசுறாங்க. இவர் நம்பரை எடுத்து இவர்கிட்ட பேசுறாங்க. இவர் நான் ஒன்றும் லெட்டரே கொடுக்கலன்னு சொல்லி இம்மிடியேட்டா இவருக்கு அடிக்கிறாரு. அவர் ஒரே பேனிக் ஆயிட்டாரு. என்ன இது மாதிரிலாம் வருதுன்ட்டு மன்னார்குடி போக வேண்டியவர் பாண்டிச்சேரியிலேருந்து மெட்ராஸ் வந்துட்டார். அந்த நேரத்தில் நான் 2 முறை ட்ரை பண்ண போய் நான் வாட்ஸ்அப் ஃபோனில் பேசுவேன். அவர் ஒரு சின்ன ஃபோன் வச்சுருந்தாரு தான், கையில் வச்சுருந்துருக்காரு. அந்த ஃபோனை காரில் சீட்டு கீழே விழுந்துட்டான், எடுக்கலன்னார். எனக்கு இவர் பண்ணி தான் தெரியும் அவர் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் வர்றாங்கன்னு. இவர் ஃபோன் பண்ணி தான் தெரியும் கவர்னர் மலைக்கு வர்றாங்க. சார் ஆளுநர்கிட்ட சொல்லிட்டேன், இதை மாதிரி தவறு நடந்திருக்கு. எங்கள் பேர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்ததா ஃபோர்ஜரியா லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று எங்கள் அப்போ நான் ஃபர்ஸ்ட் போய் சொன்னப்போ எங்கள் எம்எல்ஏனால கான்டாக்ட் பண்ண முடியல, ஒன்று கடத்தப்பட்டிருக்கலாம். நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், இல்லை ஏதாவது குதிரை பேரம் நடந்திருக்கும்,